வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் தேர்ட் கொஷின்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு தேர்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா இஃப் எனி ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே வந்து சில 8 ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வந்து லோக்கல் மினிமா ஆர் லோக்கல் மேக்ஸிமம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் ஆல்சோ த லோக்கல் மேக்ஸிமம் அண்ட் லோக்கல் மினிமம் வேல்யூஸ் அஸ் எ கேஸ் மேபி. ஓகே, இப்போது லோக்கல் மேக்ஸிமா கிடச்சிதுன்னா மேக்ஸிமம் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அதே போல் லோக்கல் மினிமா கிடச்சிதுன்னா மினிமம் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதுதான் வந்து இந்த தேர்ட் கொஷனில் உள்ள 8 சப்டிவிஷன்ஸ்க்கு நம்ம வந்து இதை தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிவன் ஃபங்க்ஷன். எப்போவுமே நம்ம லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்னாலும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் போடுவோம். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இப்போ நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது லெட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 2x ஈக்குவல் டு 0ன்னு வரும். அதுலேருந்து x ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிடலாம். இந்த x ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட்டை நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னும் சொல்லலாம், இல்லைன்னா டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதோட செகண்ட் டெரிவேட்டிவ். ஏற்கனவே ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் என்ன போட்டிருக்கோம், 2xன்னு போட்டிருக்கோம். அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து 2 × 1, அதாவது 2 அப்படின்னு கிடைக்குது. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போது இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, கிரிட்டிக்கல் பாயிண்ட், அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 வந்து என்ன தான் வரும் அப்படின்னா 2 தான். ஏன்னா இங்கே வந்து கான்ஸ்டன்ட் தான். அப்போ நீங்கள் இங்கே எக்ஸுக்கு எந்த வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கே இருக்கிற என்ன கான்ஸ்டன்ட்டோ அதே தான் வரப்போகுது. அப்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 என்ன ஆகுதுன்னா கிரேட்டர் தென் 0. அது வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக கிடைக்குது. இது பாசிட்டிவ் வேல்யூனா நமக்கு கிடைச்சது இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட், அதுதான் நம்மளோட லோக்கல் மினிமா. லோக்கல் மினிமா ஈக்குவல் டு 0. ஓகே, சப்போஸ் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறத இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் எஃப் டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா அப்போ அது லோக்கல் மேக்ஸிமா அப்படின்னு சொல்லணும். இங்கே கிரேட்டர் தென் 0வாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம லோக்கல் மினிமா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது லோக்கல் மினிமா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லோக்கல் மினிமம் வேல்யூ. இதுவே லோக்கல் மேக்ஸிமா கிடச்சிதுன்னா மேக்ஸிமம் வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். மினிமா கிடச்சிருக்கிறதுனால நம்ம வந்து மினிமம் வேல்யூ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம மினிமா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து நம்மளோட லோக்கல் மினிமம் வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் கண்டுபிடிச்சோன்னா அதான் நம்மளோட லோக்கல் மினிமம் வேல்யூ. அப்போது 0 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் 0 ஆயிடுது. ஓகேவா, மினிமம் வேல்யூ லோக்கல் மினிமம் வேல்யூ 0 வந்துடுறதுனால இங்கே நமக்கு டெஃபினட்டாக மேக்ஸிமம் வேல்யூ கிடையாது, மினிமம் வேல்யூ மட்டும்தான் கிடைக்குது. ஸோ கிவன் ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் எஃப் டபுள் டேஷ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா பாசிட்டிவாக இருந்தது. கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் மினிமா அப்படின்னு போட்டுக்கணும். இதுவே லெஸ் தென் 0வாக இருந்தால் மேக்ஸிமான்னு போட்டுக்கணும். இங்கே நம்ம கிடச்சது வந்து மினிமா தான். அப்போது அந்த மினிமம் வேல்யூவை இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் அந்த மினிமா வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து மினிமம் வேல்யூ இருக்குது, பட் இங்கே வந்து என்னது மேக்ஸிமம் வேல்யூ இல்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் வந்து g ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நம்ம வந்து லோக்கல் மினிமா வருதா இல்லை மேக்ஸிமம் வருதா அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிப்போம்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தான் போடுவோம். எக்ஸ் கியூபோட டிஃபரன்சியேஷன் 3x ஸ்கொயர் மைனஸ் 3 × எக்ஸோட டிஃபரன்சியேஷன் 1. அப்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குதா, இதுதான் வந்து என்னது g டேஷ் ஆஃப் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் டேர்னிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு g டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 3x ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு 3,
எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 3. இந்த 3 இங்கே வச்சுனாக்கா டிவிஷனில் வந்துடும். கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து என்னது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரெண்டு வந்து பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு. 1 ப்ளஸ் 1ன்னு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குது, மைனஸ் 1ன்னு ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸுக்கு எஃப் டபுள் டேஷோட வேல்யூ என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இங்கே வந்து 2 கேஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை முடித்ததுக்கப்புறமே நம்ம எப்போவுமே என்ன கண்டுபிடிப்போம்? எஃப் டபுள் டேஷ் தான் கண்டுபிடிப்போம். இங்கே வந்து ஜி இல்லையா, அப்போ அது வந்து ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஏற்கனவே என்ன போட்டிருக்கோம்? 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ். அப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, மைனஸ் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க 0. 3 2s are 6. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x அப்படின்னு சொல்லி கிடைக்குது. பட் இந்த ஜி டபுள் டேஷில் எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம வந்து கிரேட்டர் தென் 0 வருதா லெஸ் தென் 0 வருதான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பட் இங்கே எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூஸ் இருக்கிறதுனால இதையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? 2 கேஸாக வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஃபஸ்ட்டு 1 இருக்குது மைனஸ் 1 இருக்கு இல்லையா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிப்போம். இப்போது ஜி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஜி டபுள் டேஷ் ஆஃப் 1 இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும்? 6 இன்ட்டு 1 that is equal to 6, which is a positive number, அப்போ greater than 0. இப்போ g double dash of critical point வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்னு சொல்லலாம்? இந்த பாயிண்ட் இல்லையா பாசிட்டிவ், அதாவது greater than 0வாக இருந்தால் அப்போ நம்ம கிடைச்ச கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து என்னவாக இருக்குன்னா லோக்கல் மினிமாவாக இருக்கும். எது லோக்கல் மினிமா அப்படின்னா x ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற பாயிண்ட்டு. அப்போது x ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட்டுக்கு இது வந்து மினிமா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு கிடைக்கிற வேல்யூ எப்படி இருக்குன்னா மினிமம் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மினிமம் வேல்யூனாவே நம்ம என்ன பண்ணுவோம்? எஃப் ஆஃப் எக்ஸில் இந்த மினிமாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸு அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஏற்கனவே நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வந்து எஃப் கிடையாது, ஃபங்க்ஷன் வந்து ஜிங்கிறதுனால ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே என்ன கொடுத்துருந்தாங்க? எக்ஸ் கியூப் மைனஸ் 3x. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட்டுக்கு. ஏன்னா இதுதான் வந்து மினிமா. 1 கியூப் மைனஸ் 3. ஓகே, 3 இன்ட்டு 1 3 வரப்போகுது. இப்போ 1 கியூப் வந்து 1, 1 மைனஸ் 3ங்கும் போது மைனஸ் 2. இதுதான் நம்மளோட மினிமம் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு லோக்கல் மினிமா வந்துச்சு, மினிமம் வேல்யூவும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு 2 இருந்துச்சு இல்லையா, எத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சாலும் அத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ ஒரு +1ங்கிற ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம போட போகிறது -1ங்கிற செகண்ட் கேஸ்க்கு. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற கேஸில் இந்த ஜி டபுள் டேஷில் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஜி டபுள் டேஷ் ஆஃப் -1 ஈக்குவல் டு 6 into -1 which is -6 less than 0. ஓகே, இப்போ g டபுள் டேஷ் வந்து லெஸ் தென் 0வாக இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைச்சது என்ன அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமா. ஓகே, அப்போது இந்த -1ங்கிற பாயிண்ட் வந்து என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமாவாக தான் இருக்கும். அப்போ இந்த லோக்கல் மேக்ஸிமாவை எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும். அப்போது மேக்ஸிமம் வேல்யூனா என்னது? எஃப் ஆஃப் எக்ஸு அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1. நமக்கு கிவன் ஃபங்க்ஷன் வந்து ஜி இல்லையா, ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1. ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x அட் எக்ஸ் ஈக்குவல் டு -1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 போடுங்க. -1 ஹோல் கியூப் -3 இன்ட்டு -1. -1 க்யூப் பண்ணோன்னா கண்டிப்பாக -1 தான் வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 +3 -1 அப்படிங்கும்போது ஆன்சர் வந்து நமக்கு 2. ஸோ இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் கேஸ்க்கான மேக்ஸிமம் வேல்யூ. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற ஃபஸ்ட்டு கேஸில் மினிமம் வேல்யூ கிடச்சிது.
எக்ஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற செகண்ட் கேஸில் நமக்கு இப்போது மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போது தேர்டில் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சரில் வந்து 2 வேல்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்குது, இன்னொன்று மினிமம் வேல்யூ கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3, அதாவது சப்டிவிஷன் 3. ஓகே, ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சைன் எக்ஸ் ஒரு டிஃப்ரென்சியேஷன் காஸ் எக்ஸு, காஸ் எக்ஸ் ஒரு டிஃப்ரென்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு லெட் ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வரும், காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எழுதலாம், காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இந்த காஸ் எக்ஸையும் இங்கே கொண்டு வந்திருக்கு. எப்படின்னா என்ன அர்த்தம், 1 இன்ட்டு காஸ் எக்ஸ்னு கூட எழுதுறான் இல்லையா? அப்போ இந்த காஸ் எக்ஸ் இங்கே வந்துச்சுனாக்கா டிவிஷனில் வந்துடும். ஓ சைன் எக்ஸு டிவைடட் பை காஸ் எக்ஸு. ஓகே, இந்த 1 வந்து ஆக்சுவலாக நம்ம போட்டுக்கிறது தான் நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக. நெக்ஸ்ட்டு சைன் பை காஸ் வந்து டேன் அப்படின்னு போடலாம். டேனோட எந்த வேல்யூவுக்கு 1 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இப்போ நமக்கு தேவை வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் எக்ஸ் தானே. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 எழுதிக்கலாமா? இந்த டேன் இங்கே வந்துச்சுனாக்கா டேன் இன்வர்ஸில் வந்துடும். டேனோட எந்த வேல்யூக்கு 1 அப்படின்னு சொன்னாக்கா π/4, 45 டிகிரி வந்து 1. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு π/4. இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு ஹெச் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸு. அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஹெச் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸு. இப்போ இதுலேருந்து ஹெச் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் போடுறோம். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு, மைனஸ் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ ஹெச் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து நமக்கு π/4ன்னு கிடச்சிது. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் அட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் π/4 போடுங்க. மைனஸ் சைன் π/4 மைனஸ் காஸ் π/4. ஓகே, சைன் π/4 அப்படின்னா 45 டிகிரின்னு அர்த்தம். சைன் 45 டிகிரி, காஸ் 45 டிகிரி எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆன்சர் தான் அப்படின்னா 1/√2 தான். மைனஸ் சைன் 45க்கு பதிலாக 1/√2, மைனஸ் காஸ் 45க்கு பதிலாக மைனஸ் 1/√2. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், √2 நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். அதே போல் 2 பக்கத்துலேயும் மைனஸ் இருக்குது, அதை வெளியே எடுத்துக்கோங்க. அப்போ ரிமைனிங் வந்து இங்கே என்ன வரும், எல்சிஎம் எடுத்தோன்னா 1 + 1 அப்படின்னு வரும். தட் இஸ் மைனஸ் 2/√2. ஓகே, நெக்ஸ்ட்டு எப்படி பார்த்தாலும் சரி இது வந்து நமக்கு ஆப்டான ஒரு ஆன்சர் தான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. ஹெச் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து கிரிட்டிக்கல் பாயிண்டில் நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாலே போதும். இப்போ இது ஏற்கனவே இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஹெச் டபுள் டேஷ் ஆஃப் π/4 வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னா <0 தான் இருக்கும். நீங்கள் சொன்ன நெகட்டிவ் நம்பராக வந்துருச்சு, அப்போ <0 தான். <0 இருந்தாக்க டெஃபினட்டாக நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் வந்து இது மேக்ஸிமாவாக தான் இருக்கும். இப்போது லோக்கல் மேக்ஸிமா ஈக்குவல் டு π/4 நம்ம கண்டுபிடிச்சோம்லையே கிரிட்டிக்கல் பாயிண்ட் π/4, அது வந்து நமக்கு என்னவாக தான் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் மேக்ஸிமாவாக தான் கிடைக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொன்னால் என்னது, ஹெச் ஆஃப் எக்ஸ். இங்கே ஃபங்க்ஷன் வந்து ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ஹெச்ன்னு மாற்றிக்கோங்க. ஹெச் ஆஃப் எக்ஸு அட் எக்ஸ் ஈக்குவல் டு π/4. ஓகே, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். அதனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. ப்ளஸ் இதோட ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு எதாவது தெரியலை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கோம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் 1 by 1 உங்களுக்கு நல்லாவே ரீகால் ஆகும். இப்போது ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்களே அதை எழுதிக்கலாம். ஹெச் ஆஃப் எக்ஸுன்னு என்னது, சைன் எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு
at x equal to pi by 4. இதான் வந்து நம்மளோட h of x. இப்போ இதில் xக்கு பதிலாக pi by 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். sin pi by 4 plus cos pi by 4. sin pi by 4 அப்படின்னா sin வந்து 45 டிகிரி. sin 45 டிகிரியோட வேல்யூ 1 by root 2 plus cos 45 டிகிரியும் 1 by root 2 தான். 1 by root 2 plus 1 by root 2 என்ன வந்துடும்? 2 by root 2 வரும். அடுத்து இந்த 2 வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் root 2 into root 2 அப்படின்னு எழுதிக்கலாம். 2வை root 2 into root 2 எழுதியாச்சு. கீழே ஒரு root 2 இருக்குது. ஸோ ஃபுல்லாக கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் root 2 இதுதான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இதான் வந்து தேர்டு சப்டிவிஷனுக்கான மேக்ஸிமம் வேல்யூ. நமக்கு கிடச்சது லோக்கல் மேக்ஸிமானா இங்கே நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாரி, இது வந்து தேர்டில் ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம 5th சப்டிவிஷன்லேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.